முள்ளங்கி குருமா பண்ணலாங்களா? இது சவுத் சைடு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணலாம். இதுக்கு மிளகாயும் தனியா பட்டை லவங்கம் அதை அரைச்சிக்கணும். பிரிஞ்சி இலை ஜாதிபத்திரி கல்பாசு அதெல்லாம் தாளிப்புக்கு எடுத்துக்கோங்க. தேங்காயும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு ஒரு 2 பச்சை மிளகா இதெல்லாமும் அரைச்சி எடுத்துக்கணும். முள்ளங்கியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி புதினா கொஞ்சம் தாளிப்புக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ முதல்ல இந்த அரைக்க வேண்டிய மிளகா தனியா கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு தேங்காய் இது வரைக்கும் போட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக புதினாவையும் போட்டு முதல்ல அரைச்சிடுங்க. அது நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பையும் இதெல்லாம் அரைச்ச உடனே அதையும் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு அதில் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிற கல்பாசு ஜாதிபத்திரி பிரிஞ்சி இலை ஒரு பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே தக்காளி முள்ளங்கி புதினாவை போட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முள்ளங்கியில் இருக்கிற அந்த ஈரம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா தக்காளி புதினாலாம் சேர்த்துட்டு இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை கழுவி இதில் சேர்த்துடணும். பொதுவாக குருமாவில் நம்ம துவரம் பருப்பு போட மாட்டோம் இல்லைங்களா? இதில் ஆனால் துவரம் பருப்பு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் உப்பு அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாமும் போட்டு நல்லா கலரிட்டு திட்டம் பார்த்து ஒரு 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து எடுத்திங்கன்னா உங்கள் குருமா ரெடி.